தொடர்ந்து 4 நாட்களுக்கு தென் மாவட்டங்களை சூறையாட காத்திருக்கும் பேய் மழை. மதுரையில வெள்ளமா அப்படின்னு சொல்ற மாதிரி கொட்டி தீர்த்த கனமழையால அழகர் கோவில்ல வெள்ளம் சூழ்ந்திருந்தது. என்ன நிகழ போகுது? இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் என்ன? இந்த வருஷம் பெய்யக்கூடிய கோடை மழை குறிப்பிட்ட அளவை விட அதிகமாவே பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பல இடங்கள்ல தகவல் வெளியாகி இருக்கு. இதனால பல மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பல இடங்கள்ல வெள்ளம் சூழ்ந்த மாதிரியான செய்திகளும் வெளியாகி இருக்கு. பலருடைய அன்றாட வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. 4 நாட்களுக்கு தொடர்ந்து கனமழை இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இது தமிழ்நாட்டுல தென் மாவட்டங்களையும் அதுக்கப்புறமா மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலுமே அதிகப்படியான மழை இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஏற்பட்டிருக்காமா. இது நாளைக்கே காற்றழுத்த தாழ்வு பகுதியா உருவாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து வர 24ஆம் தேதி இது வடகிழக்கு திசையில நகர்ந்து போய் காற்றழுத்த தாழ்வு மண்டல பகுதியா உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி கூறப்பட்டிருக்கு. 5 மாசத்துக்கு முன்னாடி தான் நம்ம தமிழ்நாட்டுல கொட்டி தீர்த்த கனமழையால திருநெல்வேலி, தூத்துக்குடி, அதுக்கப்புறமா சென்னை இந்த மாதிரி பல இடங்கள்ல வெள்ளம் சூழ்ந்து போய் மக்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டு ரொம்பவே கஷ்டமான ஒரு நிலை ஏற்பட்டது. அதுவும் இந்த 4 நாட்கள்ல பெஞ்ச கனமழையால 11 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுலயும் தமிழகத்துல மே 16ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் பெஞ்ச இந்த கனமழையில குமரி, கடலூர் மாவட்டம் இந்த இடங்கள்ல மின்னல் தாக்கியும் வெள்ளம் காரணமாகவும் 2 பேர் உயிரிழந்திருக்காங்களாமா. கடந்த 24 மணி நேரத்துல 12 கால்நடைகள் இறந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 24 குடிசைகள், வீடுகள் சேதமாகி இருக்கு அப்படின்னு சொல்லி பேரிடர் மேலாண்மை துறை அறிவிச்சதா சொல்லப்படுது. இந்த நிலையில இப்ப வரப்போற இந்த தாழ்வு பகுதி எப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லி பலருமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்காங்க அப்படின்னு கூறப்படுது. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் நியூஸ்ல பதிவு செய்யுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.